கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்றவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல. என்ன சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் வசனத்தை வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். பாருங்க, ஒரு பெரிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். வந்து ஐயா நீர் ஒரு சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சுகத்துக்காக கெஞ்சினான். ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, நான் வந்து சோதரன் அப்படின்றார். நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து பாத்திரம் அல்ல. என் கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரை வாங்கினா வர்றான், இன்னொருத்தரை போறான். அவ்வளவுக்கு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்காங்க. ஆனாலும் எங்க வீட்டுக்கு நீ வர்றதுக்கு சரியில்லை. ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை கேட்டு போறேன், எனக்கு என்னுடைய அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கும் என்று ஆண்டவரத்துல பேசுறான். ஆண்டவர் இப்பதான் சொன்னாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இதே போல விசுவாசத்தை காணல. ஒரு வார்த்தை சொன்னா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் நினைச்சாலே. அதனால இவனுடைய விசுவாசம் மகா பெரியது ஆண்டவர் வர்ணிக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எத்தனை வசனத்தை கேட்கிறீங்க? இந்த வசனம் எல்லாம் உங்களுக்காக தேவன் எங்களிடத்துல கொடுத்து அனுப்புகிற ஒரு மகிமையான வசனங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவோம் என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்கள், எந்த காரியத்திலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போயிருக்கிறீர்கள், எந்த காரியத்துல எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்று நினைக்கிறீர்கள், இன்றைக்கு அந்த காரியத்துக்கு மேல எழுதுங்க, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.